இந்த பைத்தான் இன்ட்ரோ டாபிக்ல ஜஸ்ட் பைத்தான்னா என்ன அப்படின்ட்டு இன்ட்ரடக்ஷன் தான் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி பைத்தான் தெரிஞ்சிருந்தா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அப்படி இல்லை எனக்கு ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் வேணும், இல்லை இப்போ தான் நான் பைத்தான் கற்றுக்கிறேன் அப்படின்னா இதில் ஸ்பெசிஃபிக்காக 4 to 5 டாபிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். அந்த 4 to 5 டாபிக்ஸே இந்த டிஎஸ்ஏ சீரிஸ் கம்ப்ளீட் பண்ண போதுமானதாக இருக்கும். இன்னொரு விஷயம், உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு பைத்தான் ஐடி இருந்தால், அதாவது பைத்தான் எடிட் பண்ண ஒரு டூல் இருந்தால் அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் ஆட்டம், பைச்சாம், விஎஸ் கோட், அது மாதிரி நிறைய இருக்குது. ஆல்ரெடி உங்ககிட்ட இருந்தால் அதே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே பைச்சாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். அதை பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு அதுக்கடுத்து பைத்தான் லேர்ன் பண்ணலாம். ஜஸ்ட் குரோமில் பைச்சாம் டவுன்லோட்னு போட்டால் ஜெட்பிரெயினோடைய லிங்க் வரும். ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அது டவுன்லோட் பேஜுக்கு கூட்டிகிட்டு போகும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பப் போகிறவங்க அக்செப்ட் ஆல் கொடுங்க. அதுக்கு அடுத்து கீழே வந்தீங்கன்னா டவுன்லோட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே இது டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடும். அப்புறம் டவுன்லோடிங்க முடிஞ்சதுக்கப்புறம் அதை டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால்னு கொடுத்தா இன்ஸ்டால் ஆகிடும். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணி லேட்டஸ்ட் எஸ்டிகே பைத்தான் எஸ்டிகேவை டவுன்லோட் பண்ணால் அதுக்கு மேலே பைச்சாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பைத்தான்னா என்னன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேரியபிள்லாம் என்னன்னு பார்க்கலாம். இங்கே நான் வந்து a ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ நான் பைத்தானில் ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணால் அது மெமரியில் எப்படி ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எல்லோ கலரில் இருக்கிறது தான் மெமரி. அந்த மெமரியில் நான் a ஈக்குவல் டு 5 டைப் பண்ணும்போது 5 அப்படின்ற வேல்யூ ரேண்டமாக ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் ஆகிடும். அது ஸ்டோர் ஆகும்போது பைனரி வேல்யூவாக ஸ்டோர் ஆகும். அதாவது 101 அப்படின்ட்டு ஸ்டோர் ஆகும். அது ஏன்னா மிஷினுக்கு 5னா என்னன்னு தெரியாது. மிஷினுக்கு தெரிஞ்சதெல்லாம் 0s and 1s, அதாவது பைனரி வேல்யூஸ். இங்கே a ஈக்குவல் டு 5ன்னு தரும்போது 5 வந்து மெமரியில் ரேண்டமான ஒரு இடத்துல ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் அதை a அப்படின்ற வேரியபிள் ஜஸ்ட் ரெஃபர் தான் பண்ணோம். அதனால தான் நான் இங்கே a வந்து ரெஃபரன்ஸ்னு கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு ஃபுட்டு ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபுட்டை வந்து ஸ்விக்கி ப்ரிப்பேர் பண்ணுறதுல அது வந்து ஹோட்டல் தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஹோட்டலில் இருக்க போது அந்த ஃபுட்டு அது ஸ்விக்கின்ற டெலிவரி பிளாட்ஃபார்ம் ஜஸ்ட் அங்கே போயிட்டு ஹோட்டல்லேருந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்க போகுது. இப்போ நமக்கு எப்போல்லாம் ஃபுட்டு வேணுமோ அப்போல்லாம் நம்ம ஸ்விக்கி கிட்ட கேட்கும்போது ஸ்விக்கி போய் ஹோட்டல்லேருந்து ஃபுட் எடுத்துகிட்டு வர மாதிரி நமக்கு எப்போல்லாம் அந்த 5 வேரியபிள் வேணும் அப்படின்னும் போது நம்ம அதோடைய ரெஃபரன்ஸான ஏவை கால் பண்ணால் அந்த ஏ போயிட்டு அந்த 5 எடுத்துகிட்டு வரும். ஸோ ஆக்சுவலாக இங்கே a ஈக்குவல் டு 5 அப்படின்னு நான் சொன்னால் இந்த ஏல வந்து 5 இல்லை, இந்த ஏ ஜஸ்ட் அந்த 5 இருக்கிற லொக்கேஷனை வந்து ரெஃபர் தான் பண்ணும். அதுதான் இங்கே வந்து a ஈக்குவல் டு 5 அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ பேக் எண்டில் நம்ம a ஈக்குவல் டு 5ன்னு டைப் பண்ணால் இதுதான் நடக்கும். இங்கே வந்து நான் ஏன் 101 அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா நான் 5ஐ பைனரியாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நான் 1 2 4 8 16 32 64ன்னு ரிவர்ஸில் எழுதியிருக்கேன். இந்த நம்பர்ஸை வச்சு தான் 5 அப்படின்ற டெசிமலை பைனரியாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அது எப்படின்னா இப்போ இங்கே 1 + 2 = 3. இப்போ நமக்கு 3 வேணும்னா நான் இங்கே 0வை 2க்கு கீழே இருக்கிற 0வையும் 1க்கு கீழே இருக்கிற 0வையும் 1 1ன்னு மாற்றினா எனக்கு அது 3ஆக மாறிடும். இப்போ எனக்கு 1 மட்டும் தான் வேணும்னா நான் இங்கே 1 இடத்துல 1 போட போகிறேன். இப்போ எனக்கு எக்ஸாம்பிள் ஒரு 10 வேணும்னு வச்சுங்க. இங்கே 8 + 2 = 10. அதனால இங்கே நான் 1 0 1 0 அப்படின்னு வந்தால் அதுதான் 10. இந்த சீரீஸ் நான் ஏன் 1 2 4 8 16 கொடுத்துருக்கேன்னா இது எப்படின்னா 1 அதுக்கப்புறம் 1 டபுள் ஆகுனா 2 2 டபுள் ஆகுனா 4 4 டபுள் ஆகுனா 8
அப்படியும் போகலாம். அப்படிலாம் அது 2 பவர் 0, 2 பவர் 1, 2 பவர் 2. ஆக்சுவலாக மேத்தமெட்டிக்கலாக அதுதான் கரெக்ட் ஃபார்ம். ஸோ அப்படி தான் போகணும். உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக நான் இப்படி சொல்கிறேன். நீங்கள் 1 டபுள் ஆகுனா 2, 2 டபுள் ஆகுனா 4. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த நம்பரை டெசிமல்லேருந்து பைனரியாக சேஞ்ச் பண்ணணுமோ அதை நீங்கள் வச்சு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிலாம் இங்கே இன்னொரு வேவும் இருக்குது. பட் நான் அதில் ரொம்ப டீப்பாக போக விரும்பல. இப்போதைக்கு பேக் எண்டில் வேரியபிள் எப்படி ஸ்டோர் ஆகும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் பைனரியாக ஸ்டோர் ஆகும். இப்போ என்னோட லேப்டாப் 64 பிட் லேப்டாப் அப்படின்றதுனால ஒவ்வொரு வாட்டி நான் டெசிமலை ஸ்டோர் பண்ணும்போதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 64 டிஜிட்ஸில் தான் ஸ்டோர் ஆகும். லாஸ்ட் இந்த 3 டிஜிட்ஸ் மட்டும்தான் நான் கன்வெர்ட் பண்ணுது. மற்ற எல்லாமே லீடிங்கில் இருக்க எல்லாத்துக்குமே 0வாக வந்து அசைன் ஆயிடும். இதுவே உங்கள் லேப்டாப் 32 பிட் லேப்டாப்பாக இருந்தால் 32 0 இங்கே வந்து 3 வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சது. ஸோ 3 மைனஸ் 32 வந்து 29. ஸோ முன்னாடி 29 ஜீரோஸ் இருக்கும், இங்கே வந்து 61 ஜீரோஸ் இருக்கும். இப்போ நான் ஆல்ரெடி a ஈக்குவல் டு 5ன்னு இருந்ததுல b ஈக்குவல் டு a அப்படின்னு கொடுக்குறேன். அப்படின்னா bன்ற வேல்யூ, இந்த வேல்யூ வந்து a உடைய வேல்யூவை தான் வந்து ரெஃபர் பண்ணுமே தவிர இந்த ஏவை ரெஃபர் பண்ணாது. இப்போ b ஈக்குவல் டு ஏன்னு சொன்னால் இது a உடைய ரெஃபரன்ஸை எடுத்து வைக்காம a உடைய வேல்யூவை தான் இங்கே அசைன் பண்ணும். அதுதான் நான் இங்கே வந்து போட்டிருக்கேன். அது என்னன்னா எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே a ஈக்குவல் டு 5 கொடுத்துருக்கேன், கீழே வந்து b ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருக்கேன். அப்படி கொடுக்கும்போது b அப்படின்றதும் 5ன்ற வேல்யூ தான் ஹோல்ட் பண்ணும். ஸோ மெமரியில் ஆல்ரெடி ஒரு 5 இருக்கிறதுனால a அண்ட் b இது ரெண்டுமே இந்த 5ஐ தான் வந்து பாயிண்ட் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதுக்கு அடுத்த லைன் வந்து நான் a ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த a மட்டும் 10க்கு போயிடும், பட் b வந்து 5லேயே இருக்கும். அதான் நாங்கள் சொல்லியிருக்கேன். ஏன்னா b வந்து a உடைய வேல்யூவை ரெஃபர் பண்ணுறதுனால தான் இங்கே நம்ம a ஈக்குவல் டு 10 சொல்லும் போது b வந்து 5ஆகவே இருக்கு. இன்கேஸ் இந்த b வந்து ஏவை ரெஃபர் பண்ணியிருந்தா நான் இங்கே a ஈக்குவல் டு 10 கொடுக்கும்போது பியும் வந்து 10ஆக மாறிட்டு இருக்கும். ஸோ அதனால் இங்கே என்ன சொல்ல வரேன்னா b ஈக்குவல் டு ஏன்னு கொடுக்கும்போது a உடைய வேல்யூவை தான் b ஹோல்ட் பண்ணுமே தவிர a உடைய ரெஃபரன்ஸை b ஹோல்ட் பண்ணாது. அதான் நாங்கள் சொல்ல வரேன். அதான் கீழேயும் போட்டிருக்கேன். b ரெஃபர்ஸ் டு த வேல்யூ ஆஃப் a, அதாவது 5, நாட் வேரியபிள் a. இந்த வேரியபிளை வந்து அதை ரெஃபர் பண்ணாது b. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா b ஈக்குவல் டு a இந்த லைனில் b வந்து 5 ஹோல்ட் பண்ணும், a ஈக்குவல் டு 10 அப்படின்னு நான் கொடுக்கும்போது a வந்து 10 ஹோல்ட் பண்ணும். நான் இங்கே a வந்து 10 அசைன் பண்ணதுக்கு அப்புறம் b ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்தா கரண்டோடைய a உடைய வேல்யூ வந்து 10. இங்கே அது ஏலேருந்து இங்கே போயிடும், 10க்கு போயிடும். ஸோ a 10ன்றதுனால b இப்போ 10. இப்போ b வந்து a உடைய வேல்யூ, கரண்ட் வேல்யூ என்னன்னா 10, அதை தான் ரெஃபர் பண்ணுமே தவிர ப்ரீவியஸ் வேல்யூ 5ஐ ரெஃபர் பண்ணாது. ஸோ ஓவராலாக வேரியபிள் அப்படின்றது இப்படி தான் பைத்தானில் ஒர்க் ஆகும். வேரியபிள்லேயே நம்ம நிறைய டைப்பை வந்து அசைன் பண்ணலாம். அதாவது என்னன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் என்னுடைய பைத்தான் கோட் எடிட்டரை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ a அப்படின்ற வேரியபிளில் நம்ம 1 ஸ்டோர் பண்ணலாம். இப்போ நான் 1 அப்படின்னு டைப் பண்ணிட்டு நான் ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். அப்படி ரன் பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்து 1 அப்படின்னு வருது. இப்போ நான் ஏல இந்த 1ஐ எடுத்துட்டு a ஈக்குவல் டு இன் சிம்பிள் டேர்ம்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை அசைன் பண்ணதுக்கப்புறம் நான் அதை ரன் பண்ணால் எனக்கு இன் சிம்பிள் டேர்ம்ஸ்னு வரும். ஸோ ஏல நீங்கள் டிஜிட்ஸ் அசைன் பண்ணலாம், இல்லை ஸ்ட்ரிங்ஸ் அசைன் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஒரு டிக்ஷனரி அசைன் பண்ணலாம். டிக்ஷனரி அப்படின்னா என்னன்னா எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கீ அப்படின்ற ஒரு கீ ஒன்று இருக்கும், வேல்யூ அப்படின்ற ஒன்று இருக்கும். ஸோ நம்ம ஒரு டிக்ஷனரியையும் ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு இந்த வேல்யூ வேணும்னா, இந்த இன்சிம்பிள் டேர்ம்ஸ்ன்ற வேல்யூ வேணும்னா நீங்கள் அதை கீயை கால் பண்ணணும். அந்த கீ வந்து ஏல இருக்கு. ஸோ அப்படி தான் ஒரு வேரியபிளில் நீங்கள் ஒரு டிக்ஷனரியையும் அசைன் பண்ணலாம். இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன், ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன் சிம்பிள் டேர்ம்ஸ் அப்படின்னு வருது. வேரியபிளில் நீங்கள் என்ன வேணால் அசைன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபார் லூப்னா என்னன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் என்கிட்ட 7 வேல்யூஸ் இருக்குது. புக் 1, புக் 2, புக் 3ன்ட்டு என்கிட்ட புக் 7 வரைக்கும் இருக்குது. இப்போ எனக்கு இந்த புக் வேல்யூஸை பிரிண்ட் பண்ணணும்னா நான் ஒன்று பண்ணலாம். நான் பிரிண்ட் புக்ஸ் இன் லைப்ரரி அப்படின்னு கொடுத்து இண்டெக்ஸ் 0 இண்டெக்ஸில் இருக்கிறத நான் இப்போ இங்கே பிரிண்ட் பண்ணால் எனக்கு புக் 1 அப்படின்றது வந்துடும். இல்லை எனக்கு புக் 3ஓ இல்லை புக் 4ஓ வேணும்னா அதோட இண்டெக்ஸ் நான் டைப் பண்ணி அதை நான் ரன் பண்ணால் எனக்கு அதோட வேல்யூ வந்துடும். இப்போ எனக்கு இதில் இருக்க மொத்த வேல்யூவும் வரணும்னா நான் 1 by 1 டைப் பண்ணலாம். இது இண்டெக்ஸை மாற்றி 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 டைப் பண்ணிட்டுருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி நான் பண்ணலாம். எல்லாத்தையும் டைப் பண்ணிட்டு 0 1 2 3 எனக்கு இருக்கிற எல்லா இண்டெக்ஸையும் எனக்கு வேணும் அப்படின்ட்டு நான் டைப் பண்ணிட்டு ரன் பண்ணா இந்த அவுட்புட்ல இது வந்துடும். 1 2 7 எனக்கு வரும். பட் இதுவே 100 வேல்யூஸா இருந்து 1000 வேல்யூஸ் இருந்தா நம்ம இதை பிரிண்ட் பண்ணிட்டே இருக்க முடியாது. ஏன்னா இந்த கோடை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். ப்ரோக்ராமிங்ல இந்த மாதிரி ரிப்பீட்டேஷனை அவாய்ட் பண்ணணும். அப்பதான் கோட் எஃபிஷியண்டா ஒர்க் ஆகும். நாளைக்கு இது 1000ல இருந்து லேக்ஸ் வரைக்கும் இருந்தா நம்மளால இதை டைப் பண்ணிட்டே இருக்க முடியாது. ஸோ அதனால தான் இங்க ஃபார் லூப் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஃபார் லூப் எதுக்குன்னா ரிப்பீட்டடா பண்ண வேண்டியதை ஒரு ஃபார் லூப்ல போட்டு ஒரே லைன்ல ரன் பண்றதுக்கு ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபார் லூப் என்னன்னு சொல்றேன். இங்க பாத்தீங்கன்னா இப்போ நான் இங்க ஃபார் புக்ஸ் இன் லைப்ரரி அப்படின்னு போட்டு பிரிண்ட் புக் அப்படின்னு கொடுத்தனா பேக் எண்ட்ல என்ன நடக்கும்னா இங்க என்கிட்ட புக்ஸ் இன் லைப்ரரி அப்படின்ற ஒரு வேரியபிள் தான் இந்த 7 வேல்யூஸையும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அப்போ இங்க புக்ஸ் இன் வேல்யூ அப்படின்றது இந்த 7 வேல்யூஸ். ஓகேவா? நான் ஃபார் லூப்ல போடும்போது ஃபார் புக்ஸ் இன் லைப்ரரி அப்படின்னும் போது ஃபார் லூப் என்ன பண்ணணும்னா இந்த ஃபார் லூப் இந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் எடுக்கும், அதுக்கடுத்து இந்த வேல்யூக்கு மூவ் ஆகும். இது ஆட்டோமேட்டிக்கா பண்ணும். அப்படிதான் இதை பைத்தன்ல டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்ம டெவலப் பண்ண வேண்டியதில்லை, இது ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பைத்தன்ல ஆல்ரெடி அவங்க டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இங்க நான் புக்ஸ் இன் லைப்ரரி அப்படின்னு சொல்லும்போது இது ஒவ்வொரு புக்கா ஆட்டோமேட்டிக்கா போகும். இப்போ இந்த புக்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ இருக்கும், நான் ஃபார் லூப்ல போட்டனால இப்போ நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு புக் 1 அப்படின்றது பிரிண்ட் ஆகும். இங்க ஆல்ரெடி அவங்க ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது நீங்க ஃபார் லூப் யூஸ் பண்ணணும்னா ஃபார் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து ஒரு வேரியபிள் நீங்க இங்க என்ன வேணா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இன் அப்படின்ற கீ இருக்கணும். அதுக்கடுத்து ஒரு லிஸ்ட் வேணும். ஸோ இப்படிதான் இந்த ஃபார் ஈச்சை ரன் பண்ண முடியும். இப்போ இந்த ஃபார் எப்படி ரன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்க புக்ஸ் இன் லைப்ரரின்னு இருக்கு. இந்த புக்ஸ் இன் லைப்ரரியில இருந்து ஃபர்ஸ்ட் வேல்யூவை எடுத்து இந்த புக்குக்கு அசைன் பண்ணும். இப்போ இந்த புக்கு வந்து புக் 1 அப்படின்ற வேல்யூ இருக்கும். அதை இங்க பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து எந்த லைனும் இல்லை. ஸோ அதனால இது திரும்ப மேலே போகும். மேலே போயிட்டு ஆட்டோமேட்டிக்கா செகண்ட் வேல்யூ அதாவது புக் 2வை இந்த புக்குக்கு அசைன் பண்ணும். இப்போ புக் 2 பிரிண்ட் ஆகும். அப்புறம் திரும்ப மேலே போகும். இப்போ வந்து புக் 3 வரும், புக் 3 பிரிண்ட் ஆகும், திரும்ப மேலே போகும். அந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்கும். ஸோ இப்படிதான் இந்த ஃபார் ஈச் ரன் ஆகும். இப்போ ஃபார் ஈச் மாதிரி இன்னொரு ஃபார் இருக்கு, அது வந்து ரேஞ்சை வச்சு பண்றது. அது என்னன்னா இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 0 லென் ஆஃப் புக்ஸ் இன் லைப்ரரி அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு மீனிங் என்னன்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 0 அப்படின்னு சொன்னா இது 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இங்க நம்ம லைப்ரரியில் இருக்கிற வேல்யூஸ் இண்டெக்ஸ் எதுல ஸ்டார்ட் ஆகும்னா 0 0 1 2 3 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். இப்போ இங்க நம்ம ரேஞ்ச் வந்து 0ல ஸ்டார்ட் ஆக போது நம்ம இங்க மென்ஷன் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இதுதான் சின்டெக்ஸ். இந்த சின்டெக்ஸ்ல ஃபார் ஐ இன் ரேஞ்ச் அப்படின்ற வேல்யூ கீவேர்ட் நம்ம கொடுத்துட்டு அது எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றதையும் நம்ம டிஃபைன் பண்ணோம். இங்க நமக்கு 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும், அதனால நம்ம 0 தரோம். அதுக்கடுத்து இங்க லென் புக்ஸ் இன் லைப்ரரி அப்படின்ற இந்த லிஸ்ட்டை வந்து இங்க பாஸ் பண்றோம். இங்க லென் அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணா இந்த லிஸ்டோடைய சைஸை வந்து கொடுக்கும். இப்போ இந்த லிஸ்ட்ல 7 வேல்யூஸ் இருந்ததுனால இங்க 7 அப்படின்றது வரும். ஸோ ஆக்சுவலா பேக் எண்ட்ல எப்படி இருக்கும்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 0 7 இந்த புக்ஸ் இன் லைப்ரரி இருக்காது, இங்க 7 தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது பிரிண்ட் புக்ஸ் இன் லைப்ரரி ஐ அப்படின்னு சொல்றோம். இங்க ஐயோடைய வேல்யூ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 0 அப்படின்றதுனால இந்த ஐல இப்போ வந்து 0 தான் இருக்கும். இங்க புக்ஸ் இன் லைப்ரரி ஆஃப் 0னா என்ன? புக் 1. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இது புக் 1 பிரிண்ட் பண்ணும். அதுக்கடுத்து வேற எந்த வேல்யூ இல்லாததுனால இப்போ திரும்ப இது மேலே போகும். இங்க மேலே போய் 0வை 1ஆ மாற்றும். இப்போ இண்டெக்ஸ் 1ல எந்த இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புக் 2 இருக்கு. அந்த புக் 2 தான் இங்க பிரிண்ட் ஆகும். அப்படியே புக் 3 புக் 4 புக் 5 புக் 6 புக் 7 வரைக்கும் போகும். ஏன்னா லென்த் வந்து 7 தான். இதுவே இங்க 10 இருந்தா இது 10 டைம்ஸ் ரன் ஆகும். இதுவும் ஒரு ஃபார் ஈச். இதுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் ஈச்ல நம்ம ஐயை வச்சு ஐடெக்ட் பண்றோம். ஓகேவா? நம்ம மேனுவலா இந்த வேரியபிளை யூஸ் பண்ணியும் அப்புறம் ஐயோட வேல்யூவை வச்சியும் ரன் பண்றோம். இப்போ இந்த 6 லைன்ஸை தான் இந்த 2 லைன்ஸ்ல வந்து கம்பைன் பண்ணியிருக்கோம். இது ஏன் எஃபிஷியன்ட்னா இப்போ இது வந்து 6 லைன்ஸ் இல்லாமல் 100 லைன்ஸா இருந்தாலும்
இந்த டூ லைன்ஸாகவே தான் இருக்கும், இது மாறாது. ஸோ அதனால தான் ஃபார் லூப் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஃபார் ஈச்சும் சேம் பர்பஸ் தான். நீங்கள் லென்த்தை வச்சு ஏதாவது ஒரு டாஸ்க் பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னும் போது நீங்கள் இந்த மாதிரி ரேஞ்சுக்கு போயிடலாம், ஐ யூஸ் பண்ணி பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து ஜஸ்ட் பிரிண்ட் தான் பண்ணோம், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படின்னும் போது நீங்கள் அந்த ஃபார் ஈச்சுக்கு போயிடலாம். ஸோ இதுதான் ஃபார் ஈச். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா வைல் லூப் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ வைல் லூப் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, ஃபார் லூப்பில் நமக்கு ஒரு எண்டே இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் ரன் பண்ணணும் அப்படின்னா நம்ம அங்கே ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே வைல் லூப்பில் நமக்கு ஒரு கண்டிஷன் வேணும். எனக்கு வந்து இந்த கண்டிஷன் மீட் பண்ணுச்சுன்னா அந்த லூப்பை வந்து ஸ்டாப் பண்ணிடு. எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து புக்ஸ் இருக்குது, எனக்கு வந்து புக் 4 வந்தால் என்னோட லூப்பை ஸ்டாப் பண்ணிடு அப்படின்ட்டு ஒரு கண்டிஷனை வச்சு ரன் பண்ணுறதுக்கு வைல் லூப் தேவைப்படும். வைல் லூப் இப்போ ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா ஒரு ஃபார் லூப் ப்ளஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணால் நம்மளால என்ன ஃபங்க்ஷனாலிட்டி பண்ண முடியுமோ அதை இங்கே வைல் லூப் வச்சு பண்ணலாம். அதை நான் எப்படி பண்ணுறேன்னா, ஃபார் லூப்பில் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் எலமெண்ட்லேருந்து செகண்ட் எலமெண்ட், தேர்ட் எலமெண்ட் அப்படின்ட்டு ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கும். பட் வைல் லூப்பில் அப்படி ஆகாது. அதனால நான் டெம்பரவரி வேரியபிள் அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஐ நேம் வச்சிருக்கேன், 0 வந்து அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கே நான் என்ன சொல்கிறேன்னா, வைல் புக்ஸ் இன் லைப்ரரி ஆஃப் ஐ, இப்போதைக்கு ஐன்றது 0, அதனால புக்ஸ் இன் லைப்ரரி ஆஃப் 0 வந்து புக் 1. ஸோ புக் 1 நாட் ஈக்குவல் டு புக் 4 அப்படின்னு பார்க்குறேன். ஆமாம், புக் 1 வந்து புக் 4 இல்லை, அதனால இது வந்து ட்ரூ. இது ட்ரூ அப்படின்றதுனால கீழே இருக்கிற 2 லைன்ஸ் வந்து ரன் ஆகும். இந்த லைனில் வந்து புக் ஆஃப் ஐ அதாவது 0 வந்து பிரிண்ட் ஆகும். அடுத்து இங்கே வந்து இது எப்படி ரன் ஆகும்னா, இன்னொரு ஐ இருக்குல்ல அது 0, 0 + 1 அப்படின்னா என்னன்னா 1. அப்போ இங்க இருக்கிற லைன் என்ன பண்ணும்னா, இது ரன் ஆகும்போது மேலே இருக்கிற 0வை 1ஆ சேஞ்ச் பண்ணிடும். இப்போ செகண்ட் டைம் ரன் பண்ணும்போது புக் ஆஃப் 1 என்னன்னு பார்த்தா புக் 2, புக் 2 ஈக்குவல் டு புக் 4ஆன்னு பார்க்கும். இல்லை அப்படின்னா அது புக் 2 பிரிண்ட் பண்ணிட்டு திரும்ப இந்த லைனுக்கு வரும். இப்போ ஆல்ரெடி ஐ அப்படின்றது 1 அப்படின்றதுனால 1 + 1 ஈக்குவல் டு 2. ஸோ அந்த 2 இங்கே அசைன் ஆகும். ஸோ இப்படி தான் இது ரன் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் இது புக் 4 வரும்போது ஃபெயில் ஆயிடும். ஏன்னா புக் 4 நாட் ஈக்குவல் டு புக் 4 அப்படின்னு பார்க்கும். புக் 4 ஆக்சுவலாக ஈக்குவல் டு புக் 4, அதனால வந்து நாட் ஈக்குவல் டு வந்து ஃபெயில் ஆகிடும் இங்கே. அதனால இது புக் 4ஓடையே நின்றுடும். ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணேன்னா எனக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா புக் 1, புக் 2, புக் 3 தான் வருது. புக் 4லேருந்து வரல, ஏன்னா வந்து லூப் வந்து இங்கே ஃபெயில் ஆகிடுச்சு. ஏன்னா புக் 4 நாட் ஈக்குவல் டு புக் 4 அப்படின்னு கேட்குறோம். ஆக்சுவலாக புக் 4 ஈக்குவல் டு புக் 4, அதனால் வந்து இது ஃபால்ஸ் ஆகிடுச்சு. அதனால இது இங்கே ஸ்டாப் ஆகிடுச்சு. இன் கேஸ் 6 வரைக்கும் போகணுன்னா நான் இங்கே புக் 6ஆக மாற்றிட்டேன்னா இது எனக்கு புக் 6 வரைக்கும் ரன் ஆகும். ஓகே, புக் 6 ஸ்கிப் ஆகிட்டு புக் 5 வரைக்கும் ரன் ஆகும். ஏன்னா புக் 6ல் வந்து இது ஃபெயில் ஆகிடும். ஸோ இப்படி தான் உங்களுக்கு ஒரு கண்டிஷன் இருந்தால் அந்த கண்டிஷன் வச்சு ஒரு லூப்பை ரன் பண்ணனா வைல் லூப் போகலாம். இல்லை எனக்கு கண்டிஷனே இல்லை, எனக்கு வந்து ஜஸ்ட் ரன் பண்ணணும், இல்லை எனக்கு ஒரு எண்ட் வேணும், எனக்கு எண்டே என்னன்னு தெரியல, அது வரைக்கும் ரன் பண்ணால் போதும் அப்படின்னும் போது ஃபார் ஈச் இல்லை ஃபார் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சினாரியோ. இப்போ நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா இஃப். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு கோடு இருக்குது. இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ரொம்பவே கோடிங்கில் இம்பார்ட்டண்டான டாபிக். ஏன்னா நீங்கள் எந்த கோடு எழுதினாலும் இஃப் ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதில் தான் ஃபுல் லாஜிக்ஸும் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே நம்பர் ஈக்குவல் டு 72 அப்படின்னு நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். இந்த நம்பரில் 72 இருக்குது. இப்போ 72 > 50 பார்க்குறோம், இல்லை. ஸோ நம்ம வைல் லூப்பில் என்ன பண்ணுமோ ஒரு கண்டிஷன் செக் பண்ணுமோ அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். என்ன செப்பரேட்டாக பண்ண போகிறோம், அவ்வளோதான். இங்கே வந்து செக் பண்ண போகிறோம் 72 > 50. ஆமாம், இது கிரேட்டர். அப்போனா வந்து இது ரன் ஆகும். அது ரன் ஆகும்போது இஃப் ஸ்டேட்மெண்ட், அதாவது இது ரன் ஆகும்போது எல்ஸ் வந்து ரன் ஆகாது, ஏதாவது ஒன்று தான் ரன் ஆகும். இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் லைன் இதுதான் வந்து ரன் ஆகுது, கீழே இருக்கிறது ரன் ஆகலை. இன் கேஸ் எனக்கு வந்து இந்த மாதிரி இஃப் ஸ்டேட்மெண்ட்டே ஒரே ஒரு கண்டிஷனுக்கு பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் நம்பர் > 50க்கு வேணால் நம்பர் > 60யும் பண்ணணும், 70யும் பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம எல்இஃப் அப்படின்ற எல்சிஃபை யூஸ் பண்ணலாம். அது எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 50க்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன், 60க்கு ஒரு கண்டிஷன், 70, 80, 90,
அப்படி இது எதுவுமே எல்லாம் 15 கொடுத்துருக்கேன். இப்போ நான் அதை ரன் பண்ணனா என்னோட வேல்யூ நம்பர் வந்து 72. இது ரன் ஆச்சுன்னா எனக்கு 72 மார்க் இஸ் அபவ் 50. அதாவது இந்த லைன் மட்டும் ரன் ஆகுது, மற்ற எதுவுமே ரன் ஆகலை. என்னதான் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 72 greater than 60 அப்படின்னா இதுவும் ட்ரூ தான், பட் இது ரன் ஆகலை. 72 greater than 70 இதுவும் ட்ரூ தான், பட் இந்த லைனும் ரன் ஆகலை. இங்கே ரெண்டு இஃப் எல்ஸுக்கும் இது ஃபெயில் ஆகிடும், ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. பட் இங்கே இது பாஸ் ஆகுது, பட் பாஸ் ஆகியும் இது வந்து ரன் ஆகலை. அது ஏன்னா நம்ம இஃப் அண்ட் எல்ஸ் இஃப் அண்ட் எல்ஸ் இது மூணையும் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஏதாவது ஒரு கண்டிஷன் பாஸ் ஆச்சுன்னா அதுக்கு கீழே இருக்கிற எதுவுமே ரன் ஆகாது. எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி இப்போ நான் எல்ஸ் இஃப் நான் எடுத்துட்டேன்னா, லாஸ்ட் எக்ஸாம்பிள் எப்படி இஃப் ஒர்க் ஆச்சுன்னா எல்ஸ் ஒர்க் ஆகாதோ அந்த மாதிரி எல் இஃப் நம்ம யூஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு இஃப் ரன் ஆனாலும் இல்லைனா ஏதாவது ஒரு எல் இஃப் ரன் ஆனாலும் மற்ற எல்லாமே ஸ்கிப் ஆகிடும். இன்கேஸ் உங்களுக்கு எல்லாத்தையுமே செக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எல்ஸ் இஃப் எடுத்துட்டு இஃபாவே இது எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது இங்கே என்ன ஆகும்னா, இப்போ நான் அதை ரன் பண்ணேன்னா பாஸ் ஆகிற எல்லாமே எனக்கு பிரிண்ட் ஆகும். இது மற்ற எதையும் ஸ்கிப் பண்ணாது. என்னதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாஸ் ஆனாலும் செகண்ட் தேர்ட் அப்படின்ட்டு பாஸ் ஆகிற எல்லாமே வந்து இங்கே பிரிண்ட் ஆகும். ஆனால் எல்ஸிங்க பார்த்தீங்கன்னா நம்பர் இஸ் பிலோ 15 வருது. ஆனால் ஆக்சுவலாக இங்கே நம்பர் வந்து 72 50 கீழே இருக்குல்ல. அது ஏன்னா இங்கே லாஸ்ட்டாக இருக்கிற எல்ஸ் வந்து எப்பயுமே மேலே இருக்கிற இஃப் ஒரே ஒரு இஃப்க்கு மட்டும் தான் ரன் ஆகும், அதுக்கு மேலே இருக்கிற இஃப்க்கு வந்து ரன் ஆகாது. அது அப்படிதான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து நம்பர் 72 greater than 90 அப்படின்னு அந்த கண்டிஷன் கேட்குறேன். ஆக்சுவலாக வந்து அந்த கண்டிஷன் இங்கே ஃபெயில் ஆகுது. இங்கே ஃபெயில் ஆகுதுனால தான் இந்த எல்ஸ் ஒர்க் ஆகுது. இன் கேஸ் இப்போ வந்து எனக்கு 90 வேணாம், ஒரு 50 அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வைங்க, 50 வேணாம் 40 சொல்கிறேன். இப்போ நம்பர் 72 greater than 40யா? ஆமாம். அப்போ இது பாஸ் ஆகுதுனால எனக்கு இந்த லைன் பிரிண்ட் ஆகும். இந்த நம்பர் இஸ் பிலோ, இந்த நம்பர் இஸ் பிலோ 50 வந்து ரன் ஆகாது. நான் ரன் பண்ணனா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நம்பர் இஸ் பிலோ 50 போயிடுச்சு, அதுக்கு பதிலாக 90 அப்படின்றது வந்துடுச்சு. ஸோ இதுதான் இஃப் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் என்னன்னா ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஃபங்க்ஷனில் 3 டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா வித்தவுட் ஆர்குமெண்ட்ஸ். அப்படின்னா என்னன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நேம் இருக்குது, இந்த நேம் தான் இங்கேயுமே இருக்குது. இது ரெண்டுத்துக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னன்னா, இங்கே இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபங்க்ஷன் கால் அப்படின்னு சொல்லுவோம். பட் மேலே இருக்கிறத என்ன சொல்லுவோம்னா ஃபங்க்ஷன் டெஃபனிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா, இங்கே தான் நம்ம ஆக்சுவலாக ஒரு ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதை டிஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணோன்னா நம்ம டெஃப் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்ச நேமை வந்து ஃபங்க்ஷன் நேமாக கொடுத்துக்கலாம். இங்கே வந்து நான் வித்தவுட் ஆர்குமெண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேறு மாதிரி கொடுத்துக்கிட்டு அதுக்கு கீழே நம்ம கோடை எழுதணும். நான் இங்கே வந்து ஜஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இதுதான் ஃபங்க்ஷன் கால். இப்போ நான் இதை கால் பண்ணேன்னா இது பிரிண்ட் ஆகும், ஹலோ ஃப்ரம் த ஃபங்க்ஷன். இது எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னா, நான் இங்கே கால் பண்ணுறேன், இது ஆக்சுவலாக அதை டிஃபைன் பண்ண பிளேஸுக்கு போகுது. இந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் இது ரன் ஆகுது. இதில் வந்து ஜஸ்ட் நான் ஹலோ ஃப்ரம் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இது ஏன் வித்தவுட் ஆர்குமெண்ட்ஸ்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பெரான்சிஸில் நான் எந்த வேல்யூமே பாஸ் பண்ணலை. இதை நான் இங்கே பாஸ் பண்ணால் அது வித் ஆர்குமெண்ட்ஸ். அதுதான் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இங்கே ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணுறோம், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளேயே இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணுறோம், அது டிஸ்பிளே பண்ணுது. இது வந்து வித்தவுட் ஆர்குமெண்ட்ஸ். வித் ஆர்குமெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வித் ஆர்குமெண்ட்ஸ். இப்போ மேலே இருக்க ஃபங்க்ஷனுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, நான் இங்கே பெரான்சிஸில் எதுவுமே சென்ட் பண்ணல, இங்கே நான் ஏ அப்படின்னு ஒரு வேல்யூ சென்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் நான் எந்த வேல்யூவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் இங்கே வந்து நான் ஒரு வேல்யூ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், பட் அதை நான் லெட்டர்னு கொடுத்துருக்கேன். நம்ம என்ன வேணால் கொடுக்கலாம். நான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் அப்படின்னும் தரலாம். பட் நாங்கள் என்ன கொடுக்குறனோ எக்ஸ் மேலே அதுதான் கீழேயும் கொடுக்கணும். ஏன்னா இந்த எக்ஸ்ன்றது ஸ்கோப் வேரியபிள், இந்த ஸ்கோப்பில் மட்டும்தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும், வெளியே எங்கேயும் ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ நான் அதை கால் பண்ணனா என்ன ஆகும்னா, சேம் இப்போ மேலே நடந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் கால் ஆகும். என்னங்க நம்ம ஏ பாஸ் பண்ணுறோம், அந்த ஏவை இந்த எக்ஸ் வந்து கேப்சர் பண்ணி இங்கே டிஸ்பிளே பண்ணும். செகண்ட் டைம் நான் ரன் பண்ணும்போது
பியை வந்து கேப்சர் பண்ணி பியை பிரிண்ட் பண்ணும். ரன் பண்ணால் ஹாய் ஏ ஹாய் பி ஹாய் சின்னு வருது. இதுதான் ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட்ஸ். இந்த ஏபிசி அப்படின்றது தான் ஆர்குமெண்ட். தேர்ட் அப்படின்றது ரிட்டர்ன் வேல்யூ. அது என்ன பண்ணோம்னா இந்த ரிட்டர்ன் வேல்யூ என்ன பண்ணா நம்ம இங்க ஆர்குமெண்ட்ல ஏ எப்படி சென்ட் பண்ணமோ அந்த மாதிரி இங்கேயும் வந்து சென்ட் பண்ணணும் ஒரு வேல்யூ. ஓகேவா? இந்த வேல்யூவை நம்ம இதை பண்ணலாம் இல்லை பண்ணாமையும் இருக்கலாம், இது நம்ம இஷ்டம் தான். நான் பட் இங்க சென்ட் பண்றேன். நான் 3 சென்ட் பண்ணும்போது என்ன பண்றேன், இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ல இருந்து எக்ஸ் வந்து ஒரு வேல்யூ எக்ஸ்பெக்ட் பண்ணுது. அந்த வேல்யூ நான் இங்க இருந்து பாஸ் பண்றேன். பாஸ் பண்ணும்போது எக்ஸ்ல இப்போ 3 இருக்க போது அதை 3யை வந்து 5ஓட மல்டிப்ளை பண்ணி இப்போ 5 × 3னா என்னன்னா 15. அந்த 15 தான் எனக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது. அதை நான் வந்து இங்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்ததுனால இங்க வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ண போறேன். இப்போ மேலே இருக்கிற கோட்லாம் பார்த்தீங்கன்னா நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ல வச்சிருந்தேன் ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணும்போது. பட் இங்க வந்து இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நான் வெளியே வச்சிருக்கேன். ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும்போது இந்த எக்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா எக்ஸ் × 5 15 அப்படின்ற வேல்யூவை எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன்னா கால் பண்ண ஃபங்க்ஷனுக்கே அனுப்பும். ஸோ அப்படி அனுப்பும்போது இங்க ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் 3 அப்படின்றது ஆக்சுவலா 5 அப்படின்னு ஆயிடும். அப்போ பிரிண்ட் 5னா என்னன்னா ஜஸ்ட் பிரிண்ட் பண்றோம் நம்ம 5. இதுதான் பேக் எண்ட்ல நடக்கும். ரன் பண்ணனா நீங்க பாத்தீங்கன்னா 15 25 45 இருக்கு. அது ஏன்னா 3 × 5 வந்து 15, 5 × 5 வந்து 25, 9 × 5 வந்து 45. அப்படிதான் இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் வந்து ஒர்க் ஆகும். இதுதான் ஓவராலா ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்றது. இப்போ கவர் பண்ண டாபிக் வச்சு பைத்தான்னா என்ன, இதுக்கு மேலே வர லாஜிக்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். பட் கிளாஸஸ் அண்ட் பாயிண்டர்ஸ் அப்படின்ட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் இருக்கு. அதை வந்து நான் லிங்க்டின் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்ட்ரடக்ஷனாக கொடுத்து ஸ்டார்ட் பண்ணா அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் அந்த கிளாஸஸ் அண்ட் பாயிண்டர் ஸ்டார்ட் பண்ணால் நெக்ஸ்ட் வருது வந்து ஸ்டாக்ஸ் அண்ட் கியூஸ். அது வந்து நம்ம லிஸ்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பாயிண்டர்ஸ் வந்து இப்போ தேவைப்படாது. ஸோ அந்த கிளாஸஸ் அண்ட் பாயிண்டர்ஸ் வந்து நான் லிங்க் லிஸ்ட் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கே இன்ட்ரடக்ஷனாக கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ல வந்து ஸ்டாக்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்து வந்து கியூஸ்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம லிஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம். அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம லிங்க்டு லிஸ்ட் போகும்போது லிங்க்டு லிஸ்ட்டை முடிச்சதுக்கப்புறம் லிங்க்டு லிஸ்ட்டை யூஸ் பண்ணி எப்படி ஸ்டாக்ஸ் அண்ட் கியூஸ் பண்ண முடியுன்ற ஒரு பேசிக் ஐடியாவை தரப்போகிறேன். ஸோ அதனால் இங்கே வந்து இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டாக்னா என்ன கியூனா என்னன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.